കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகர் பகுதியான ரொனி சுபுவா நகரத்தில் புதிய தமிழ்ச்சோலை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மத்திய வங்கி பங்க் டு பிரான்ஸ் 2026 தொடக்கத்தில் பிரான்சின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து நிலையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. ஐரோப்பாவின் ஒற்றை எரிசக்தி சந்தை மற்றும் ஒருங்கிணைந்த மின் வலையமைப்பை உருவாக்குவதற்கான திட்டத்தை எமனுவல் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் ரசம்பிளமெண்ட் நேஷனலின் மரின் லுபென் தொடர்பான மேல் முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு ஜூலை 7 அறிவிக்கப்படும் என்று பாரிஸ் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பாரிஸில் ஒரு பேருந்து ஓட்டுநரை கத்தியால் மிரட்டிய 35 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் சுடப்பட்டு காயமடைந்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் முன்வைத்த திட்டத்தை ஜெர்மனி நிராகரித்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எஸ் மாசா மேங்கோ 12.90. மேங்கோ மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அத்தனையுமே 12.90. இது பெசன் ஃப்ரூட், எல்லா ஐட்டமும் கிடக்குது. இந்தால பாருங்க, கோயா எல்லா ஐட்டமும் இருக்கு. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் புறநகர் பகுதியான ரொனி சுபுவா நகரத்தில் புதிய தமிழ்ச்சோலை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸின் புறநகர் பகுதியான சென்டனி மாவட்டத்தில் ரொனி சுபுவா நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட புரோங்கோ தமிழ் சங்கம் ரொனி சுபுவாவின் தமிழ்ச்சோலை பள்ளியின் அங்குரார்ப்பண நிகழ்வும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நிகழ்வும் 11ஆம் தேதி அன்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் ரொனி சுபுவா நகர முதல்வர் ஜோம் போல் போக்கோனே, துணை பிதா திருமதி ரிசா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். தமிழர் பண்பாட்டிற்கமைய மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியில் நகரசபை முதல்வரின் உரையும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ரொனி சுபுவா நகரில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கமானது அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு தங்கள் தாய் மொழியையும் கலாச்சாரத்தையும் கடத்தும் முயற்சியை பாராட்டுவதுடன் தமிழ் மக்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் நகரசபை துணை நிற்கும் என நகரசபை முதல்வர் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டு
ரொனி சுபுவா வாழ் தமிழ் மக்களின் சிறந்த வரவேற்புடனும் ஆதரவுடனும் நிகழ்ச்சிகள் சிறப்புற நடைபெற்று நிறைவடைந்தன. பிரான்சின் மத்திய வங்கி பங்க் டு பிரான்ஸ் 2026 தொடக்கத்தில் பிரான்சின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து நிலையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. 2026 முதல் காலாண்டில் பிரான்ஸ் நாட்டின் பொருளாதார உற்பத்தி 0.2% முதல் 0.3 வரை காணும் என்று எதிர்பார்க்கிறது. இது தொழில் மற்றும் வணிக தலைவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் விமான தொழில் துறைகளில் வலிமை காரணமாக தொழில்துறை செயல்பாடு நீண்டகால சராசரியை விட உயர்ந்துள்ளது. 2026 ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜேடிபி வளர்ச்சி 1.0 முதல் 1.2 வரை அதிகரித்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025 வரை இது சிறிது வளர்ச்சியை குறிக்கிறது. ஆனால் 2027க்குள் 1.3 வளர்ச்சியை பெறும் என கூறப்படுகிறது. வீட்டு வசதி செலவு மற்றும் தனியார் முதலீடுகளால் இவை அதிகரிப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் நிச்சயமின்மை மற்றும் பற்றாக்குறை குறைப்பு நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சி மந்தமாக இருக்கலாம். ஆனால் பொருளாதாரம் மந்த நிலையை தவிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடலாம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. ஐரோப்பாவின் ஒற்றை எரிசக்தி சந்தை மற்றும் ஒருங்கிணைந்த மின் வலையமைப்பை உருவாக்குவதற்கான திட்டத்தை பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பிப்ரவரி 11 அன்று வலியுறுத்தியிருக்கிறார். அட்வெர்ப் பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசும் பொழுது ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்காக ஒற்றை சந்தை மற்றும் ஒருங்கிணைந்த மின் வலையமைப்பு அவசியம் என்பதை மேக்ரோன் எடுத்து கூறியுள்ளார். ஐரோப்பாவின் எரிசக்தி சந்தையை ஒருங்கிணைப்பதன் மூலம் எரிசக்தி விலைகள் நிலையானதாக இருக்கும். அத்துடன் ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்பு பலப்படுத்தப்படும்.
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் அணுசக்தி துறைகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். ஐரோப்பாவின் எரிசக்தி வலையமைப்பை மேம்படுத்துவதற்கு 1.2 டிரில்லியன் யூரோ முதலீடு தேவைப்படும் என்று ஐரோப்பிய ஆணையம் மதிப்பிட்டுள்ளது. இந்த திட்டம் ஐரோப்பாவின் எரிசக்தி சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கும் எரிசக்தி விலைகளை நிலைப்படுத்துவதற்கும் பசுமை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தை மேம்படுத்துவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸில் ஒரு பேருந்து ஓட்டுநரை கத்தியால் மிரட்டிய 35 வயதுடைய நபர் ஒருவர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் பாரிஸில் பிப்ரவரி 11 நிகழ்ந்தது. கத்தியுடன் நின்று மிரட்டிய அந்த நபர் பேருந்து பயணிகளையும் ஓட்டுநரையும் தொந்தரவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவல்துறை துப்பாக்கி பயன்படுத்தி சுட்டதில் காயமடைந்த அந்த நபர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளுமோ நேஷனலின் மரின் லுபென் மற்றும் கட்சியின் ஏனைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பான மேல் முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு 2026 ஜூலை 7 பிற்பகல் 1:30 அறிவிக்கப்படும் என பாரிஸ் நீதிமன்றம் பிப்ரவரி 11 உறுதி செய்துள்ளது. மரின் லுபெனுக்கு 5 ஆண்டுகள் தேர்தல் தகுதி இழப்பு கோரப்பட்டுள்ளது. இவர் 2027 நடைபெறவிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் 4வது முறையாக போட்டியிட திட்டமிட்டுள்ளார். இவர் மீதான வழக்கு விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் தீர்ப்பு ஜூலை 7 அறிவிக்கப்பட உள்ளது. மரின் லுபென் இதற்கு பதிலளிக்கும் பொழுது முன்னதாகவே முடிவு வந்தால் நல்லது என்று கூறினார். இது தீர்ப்பு விரைவில் வருவதால் தனக்கு நல்லது என பொருள்படுகிறது. இந்த வழக்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்களின் சம்பளம் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை மையமாக கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் முன்வைத்த திட்டத்தை ஜெர்மனி நிராகரித்துள்ளது. ஜெர்மனி சான்சலர் பிரிட்டிஷ் மெர்ஸ் தலைமையிலான அரசு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட்டத்திற்கு முன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் முன்வைத்த கூட்டு கடன் திட்டத்தை நிராகரித்துள்ளது. இந்த கூட்டம் 12 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. ஜெர்மனி அரசின் உயர் அதிகாரி ஒருவர் கூட்டுக்கடன் திட்டம் கூட்டத்தின் முக்கிய நோக்கத்தில் இருந்து கவனத்தை திருப்புகிறது. ஐரோப்பாவின் முக்கிய பிரச்சினை உற்பத்தி திறன் குறைவே என்று அவர் கூறியுள்ளார். மேலும் முதலீடுகள் தேவை என்றாலும் அவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி கட்டமைப்புக்குள் வரவேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையில் இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி மற்றும் மெர்ஸ் ஆகியோர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் போட்டி திறனை மேம்படுத்துவதற்கான பொதுவான பார்வையை முன்வைத்திருக்கின்றனர். இதனால் பாரம்பரிய பிரான்ஸ் ஜெர்மனி ஒத்துழைப்பு மாறி இத்தாலி ஜெர்மனி ஒத்துழைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என கருதப்படுகின்றது. தங்கள் ஒத்துழைப்பு இன்னும் முக்கியமானது என்றாலும் ஐரோப்பாவை முன்னேற்றுவதற்கு பிரான்ஸ் ஜெர்மனி ஒத்துழைப்பு மட்டும் போதாது எனவும்
மேக்ரோ கூறியுள்ளார். இந்த நிலையிலேயே ஜெர்மனி அரசு மேக்ரோனின் கூட்டு கடன் திட்டத்தை நிராகரித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்கால முதலீடுகள் மற்றும் போட்டித்திறன் குறித்த விவாதங்கள் மேலும் சூடாகியுள்ளன. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.